ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாலிபர் உலக நிகழ்ச்சியில் நம்ம இப்போ கேம் டைமுக்கு வந்திருக்கோம். நிறைய எக்ஸைட்மெண்ட்டான கேம்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. இது ஒரு ஃபன் டைமாக இருக்க போது. அதே நேரத்தில் இந்த கேம்ஸ் மூலமாக நம்ம வாழ்க்கைக்கு வேதாகமம் சொல்கிற நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ கேமுக்கு போகலாம். ஏன்னா கேமுக்கு போகலான்னு பார்த்தோன்னா இங்கே எல்லாம் காலியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? விளையாட யாராலன்னு பார்க்குறீங்க? நம்ம கிட்ட 4 நச்சு டீம் இருக்காங்க. அந்த 4 டீமையும் நம்ம இப்போ வெல்கம் பண்ணுவோம். டீம்ஸ் கம் இன். ரைட் டீம், உட்காரலாம். டீம்ஸ், இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் பேர் பிளேட் வாக்கிங். இந்த பிளேட் வாக்கிங் எப்படி விளையாட போகிறோம்னா, நீங்கள் 4 டீமுமே உங்கள் லைனில் நிற்பீங்க, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர். ஃபஸ்ட்டு நிற்கிற ஆள்கிட்ட இந்த 2 பிளேட் கொடுத்துருப்போம். இந்த 2 பிளேட்டை நாங்கள் ஸ்டார்ட்னு விசில் அடித்தோடனே நீங்கள் இப்படி கீழே வச்சுட்டு அந்த பிளேட் மேலேயே 1 by 1 நீங்கள் வாக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லை கோடு வரைக்கும் நீங்கள் போவீங்க. அங்கே போயிட்டு அந்த பிளேட்டை கையில் எடுத்துகிட்டு திருப்பி ஓடி வந்து நெக்ஸ்ட் ஆள்கிட்ட கொடுப்பீங்க. இதே மாதிரி உங்கள் டீமில் இருக்கிற 5 பேரும் போயிட்டு வந்து முடிச்சிட்டாங்கன்னா கேம் இஸ் ஓவர். இந்த 4 டீமில் எந்த டீம் இந்த 5 பேரும் ஃபஸ்ட்டு முடிக்கிறீங்களோ அந்த டீம் தான் வின்னர். புரிஞ்சுதா? லெட்ஸ் கோ டு தி கேம். ஓகே டீம்ஸ், எல்லாம் ரெடியா? ஓகே, நான் விசில் அடிச்ச உடனே நீங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நல்லா பண்ணுங்க. ரெடி? காலை பாதியில் வைக்காதீங்க, கரெக்டாக வச்சுவாங்க. பிளேட்டில் ஃபுல்லாக கால் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன கிரியேட்டிவிட்டி வேணால் பண்ணிக்கோங்க, பட் ஆனால் கால் ஃபுல்லாக பிளேட்டில் இருக்கும். சூப்பர். கிரேட் டீம் இஸ் ஃபாலோவிங் அ குட் ஐடியா. வெரி கிரியேட்டிவ் ஐடியா. அதே இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த தம்பி காலை வெளியில் வைக்கிறார பாதி. கமான் டீம், பயங்கர விறுவிறுப்பாக ஓடிட்டு இருக்கு கேமு. உங்கள் டீமை சேர் அப் பண்ணுங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். கரெக்டாகவேம்மா, கரெக்டாகவே. வெரி குட் வெரி குட். வாங்க ரெட் டீம், ப்ளூ டீம் முடிக்க போகிறாங்க. குட் குட். தப்பா வச்சிங்கன்னா எங்கேருந்து வரீங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்ணுற அவசரத்தில் பிளேட்டை கிழிச்சிடாதீங்க. கிரே. ஓகே, இந்த கேமில் ஃபர்ஸ்ட் வின் பண்ண டீம் ப்ளூ டீம். ஸோ ப்ளூ டீமுக்கு கை தட்டுவோமா? வெரி குட், சூப்பர். ரொம்ப அருமையாக பண்ணீங்க. வாங்க நம்ம செட்டுக்கு போகலாம். ஓகே டீம்ஸ், நம்ம இந்த பிளேட் வாக்கிங் கேமை ரொம்ப சூப்பராக விளாண்டிங்க. எல்லாம் உங்களுக்கு நீங்களே ஒரு கைத்தட்டு கொடுத்துக்கோங்க பார்க்கலாம். சூப்பர், வெரி குட். நார்மலாக நடக்கிறதுக்கும் அந்த பிளேட் மேலே காலை வச்சு நடக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குல்ல? அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் சாதாரணமாக வாழ்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நீதிமானாக யாரையும் ஏமாற்றாமல் உண்மையும் உத்தமமாக வாழணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம அப்படி தான் வாழ்ந்தாகணும். அதுக்கு அப்போ என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. பைபிள் அதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுது. சங்கீத புஸ்தகத்தில் 119வது சங்கீதம் 105வது வசனம் இப்படி சொல்லுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. பைபிள் சொன்ன இந்த ஆலோசனை பிரகாரமே நம்ம தினந்தோறும் வேத வசனத்தை தியானித்து அதன்படி நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா இந்த கஷ்டமான உலகத்துலையும் நம்ம நீதிமானாக வாழ்றது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரமும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Dicken.